மக்களே காலையிலே எனக்கு சொல்லி சண்டை. நான் வீடியோக்கெலாம் வர மாட்டேன்னு சொல்லி அவங்க வேகமாக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுப்போமே சொன்னால் நம்மளுக்கிட்டே வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்லி ரோசத்தில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன வரக்கூடிய கோழிக்கறி உண்மையா? பெப்பவா ஏதோ ஒன்று சமைக்கிறா. நிறைய வீடியோல பார்த்துருக்கீங்கன்னா கொண்டாட்டி கோபத்தில் சமைச்சா சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்குமா தெரியுமா? சிரிப்பு வந்துட்டுல அதுதான் இன்னைக்கு சாப்பாடு வேற லெவல் அடிப்பொலியா இருக்கும். சும்மாவே அடிப்பொலியா இருக்கும். அடிமருந்த கொண்டானா எனக்கு தனியா இதுல கலந்தீங்கன்னா எல்லாம் செத்து போயிடுவாங்கல்ல. அடி பாதிகளா இங்க ரெண்டு பேரும் கொண்டு பார்த்துக்கிறீங்களா? உள்ளா போலாவ மசாலா வறுத்துட்டு முடி மேல மட்டனை போட்டுருவேன். கறி குழம்பு ரெண்டையும் பிரட்டி எடுக்கீங்களோ? நீ என்ன பண்ற? ஐஸ்கிரீம் என்னது? அடி பண்ணி கல்லங்கடியா வாங்கி வச்சிருக்கா. கம்பமா எதுக்கி வச்சு திங்கிறதுக்கு. அதான் அடுப்படிக்கு போனா ரெண்டு பேரும் குசு 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 குசுன்னு சவுண்ட் கேக்குதே. எப்ப பார்த்தாலும் அப்ப இதான் காரணமா? அதான் தெரியுது அடுப்படிக்குள்ள வந்தா வெளியே வரமாடிக்கு அப்படின்னு. இது இப்ப கறி வரட்டலா குழம்பா? துணி இதான் குழம்பா? அப்ப ஏன் இப்படி ஒரு மாதிரி கூட்டு மாதிரி இருக்கு? ஏன் இதுல புளிக்கரிச்சு ஊத்துற மீன் குழம்பு மாதிரி புளிக்கரிச்சு ஊத்துற நல்லா இருக்கா? சொல்லி நல்லா இருக்குமா? என்னைய சொல்ற? சௌந்தர்யா புளி குழம்பு வச்ச மாதிரி வைய. கோமா கண்ட மணிக்கு சமைச்சு தொலைஞ்சிடாத. தக்காளி வெட்டி தேங்காய் அப்படியே பைத்தியம் என்னமோ பண்ணிட்டே கோவத்துல. சோறே விடக்கூடாது. இங்கே வேறு நல்லா யோசிச்சு சொல்லு. நீ சோறு விடுக்கல கடையில பிரியாணி அது இதுன்னு ஏற்றிடுவோம். என்னது பழையபடி உப்புக்கறிதானா? உங்களுக்கு சிக்கனை வேற எதுவுமே செய்ய தெரியாதனால உப்புக்கறி செய்கிறீங்களா? இல்ல உப்புக்கறி ஈஸியா இருக்குன்னு பண்றீங்களா? எனக்கு டவுட். எப்பவுமே உப்புக்கறியே பண்ணிக்கிறீங்க. சிக்கனை என்ன செஞ்சு எடுத்து வச்சாலும் ஏன் உப்புக்கறி போடலையான்னு கேட்குறீங்க. எதுக்கு வம்புன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க உள்ள ஆள் கிடையாது. வம்ப இழுக்கிற ஆளுக்கு இல்ல நீங்க. வம்பு எப்படா இழுக்கலாம்? ஒரு ஆள் ரெண்டு பேரா சரின்னு ஒவ்வொரு டிஷ்ஷா பண்றது 10-15 பேர் கிடைக்குது. கஷ்டமா இருக்கு. சரி அந்த அதை எடுத்தா எனக்காச்சு கம்கவனா போட்டு திங்கிறக்காண்டி வச்சிருக்கீங்க. ஏய் கடுகு எடுத்துடுற. அதை எடுத்தாளா? எதையுமே கொடுக்கறவர்களுக்கு மனசே வர முடியும். அது எடுத்துட்டா களி ஊத்தட்டும். என்ன காலையிலே என்னோட சண்டை ஒட்டில உனக்கு இன்னைக்கு கமாண்ட்ல பிரிக்குது. உனக்குரிய ஜாரு ரோசத்துல திங்க நினைக்காத, பாசத்துல திங்கிறேன். கோப்பட்ட மாமா அழகா இருப்பல. பொறாமசுமி நான் கோவப்பட்டு ஒருவேளை அழகாயிட்டேன்னா இந்த பொறாமலாம் தந்ததா
போனவங்க எங்க ஸ்கிரீனா நம்ம இப்படியே வச்சுட்டா வடுதண்ணி நின்றுச்சு வடிக்கிறது. அவ்வளவுதான் இப்பதான் நிக்கணும் ஸ்கிரீனா. சுமி வடுதண்ணி ஊற்றிட்டாவே. வடுதண்ணி கருப்பட்டி வச்சு தின்னா சூப்பராக இருக்கும் சுமி. மசாலா உள்ளதெல்லாம் நீ தின்ட்ட வெறுசா என்கிட்ட தர்றேன் அப்படிதான். இந்த வேண்டாம் மனசுக்குள்ள இந்த கிளியெல்லாம் எனக்கு கேட்குது. குழம்பு அடுப்புல கிடக்கு. இதுதான் உங்க சமையல். குழம்பு அடுப்புல கிடக்கு. ஆனா இப்பதான் வந்து உருளைக்கிழங்கு கட்டிக்கிருக்காங்க. உருளைக்கிழங்கு எப்ப வேணா போடலாம். உருளைக்கிழங்கு எப்ப வேணா போடலாம். குழம்பு இறக்கிட்டு போடு. இறக்கி போட்டு தர்றேன் தின்னுங்க. என்ன பிரச்சனையா என்னையா மிக்சியில் இருந்து என்னமோ பிறக்குது. ஊற்றிட்டாடா கதையா. மீன் குழம்புக்கு தேங்காய் ஊற்றுவீங்களா? அப்பயே மீன் குழம்பு புளி ஊற்றும் போது புளி ஊற்ற மாட்டேங்குன்னு கேள்வி. ஊற்றி தர்றேனே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. ஊற்றி தர்றேன் இல்லையா சாப்பிடுங்க. மக்களே அந்த கோபக்கார பொம்பளை வீடியோக்கு வர மாட்டேன்னு சொன்ன பொம்பளை அவங்க எல்லாத்தையும் ஒடிக்கிட்டு அடுப்பில் போட்டு அவங்க தின்னதை ஒழிச்சு வச்சுட்டாங்க. அந்த மடியில் உள்ளதை கேட்டுங்க மேடம். மேடம் இப்போ சொண்டு வரைக்கும் தின்னுக்கு இருந்தே இல்லை, அதை காட்டுங்க ப்ளீஸ். பிடிக்கவா? எனக்கு தான். என்ன நடக்குது? களவாணி தான். என்னடா 2 கிலோ கறி வாங்கிட்டு வந்தா 1 கிலோ தான் வெளியே வருதுன்னு பார்த்தா குந்தாடி உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கீங்கள ஒளிஞ்சிருந்து. ரெண்டு எடுத்துட்டு போச்சு. நான் ஒன்னே கறி திங்க பிடிக்காது, அதனால ஒரு எலும்பு எடுக்கலாம்னு தெரியும். கறி திங்க பிடிக்காது, களவாண்டு திங்க பிடிக்கும். ஏன்னா இது கறி திங்க பிடிக்காதான், ஆனால் கறியை களவாண்டு திங்க பிடிக்குமா? மானம் கட்டத்தனமா இல்லை. சரி விடு, ரோதப்பட்டது மாமா கொண்டு எடுத்தா வச்சு விடுது. காலையிலேயே என்னட்டு அடி வாங்கிட்டு எனக்காண்டி கறியெல்லாம் எடுத்துருதப்பா. வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை, அடி வாங்கிடுறது. என்னைய வேண்டாம் இருக்குது பிள்ளைகிட்ட காண்டாமல் தெரிஞ்ச கதையா இருக்கு. பிள்ளைகள சோழ கேட்டா மூஞ்சியை கட்டுறது. பேங்க்லையா? காமெடி எல்லாம் நிறைய வருது. நாளாவதும் சிதறி இருக்கிறதுனால எதுக்கு சிரிக்கிறது நம்மளுக்கு குழப்பமாயிரு. கண்ட இடத்துலயும் காமெடி இருந்தா எதுக்கு ரியாக்ட் பண்றது? குறிச்சு செக் பண்ணு. இன்னைக்கு காலையில பிரச்சனை ஆகி போச்சு. ஒரு தேசத்துல முதல்ல என்னைய சாப்பிட கூப்பிட்டுருக்கா. ஏன் வந்தா நீ ஒரு வாய் திங்க, இல்லைன்னா திங்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு மனதுல நீங்க காலி விட்டாலும் காலி நீ அன்னைக்கே ஒரு டைலாக் சிறப்பா எனக்கு சிறப்பா அமுத்துறாரு. நீ இல்ல அவசரப்பட்டு அம்மா திங்கிட்டு
ஆச்சு இல்ல சரி டேய் உள்ளே குடுக்குறது ஆக்கிக்குது என்ன அதுல பேருங்க வந்திருந்தா இன்னத்துல வச்சிருப்போம் தட்டோட தட்டுல போட்டு அப்படியே வச்சிருக்கேன் லட்சணம் சோத்த போட்டுருக்கேன் நல்லவள ஒண்ணு பண்ணாங்கன்னா என்னையும் ஒண்ணு பண்ணாது உனக்கு ஏதாவது தட்டுல நான் எலி பண்றது தட்டு தலையிட்டு மேல சோத்த போட்டா கிண்டக்கா ஊத்திப்போம் எப்படி நான் சட்டில மொத்தத்தை போட்டு வைக்கா தனியா கிண்ணத்துல ஊத்தி வச்சிருக்கீங்களா பாத்து பணம் கண்டுபிடிச்சல ஒரு காலத்துலயும் கிண்ணத்துல ஊத்தாது ஒரு வாய் சோறுறதுல கூட நீ காலையில இருந்து கிழிச்சுட்டே இருக்காங்க பரவாயில்ல கோபத்துல பண்ணாலும் கொலை மாசா பண்ணிருக்கா தட்டுல தனியா எடுத்துக்கா இதுதான் உப்பு கறி பாசத்துல பண்ற சமையல் பவர் இல்லை நான் கோபத்துல இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல ஏதோ ஒன்று பண்ணி தரேன் அப்படின்னு பார்த்தேன் பரவாயில்ல நல்லா பண்ணி சாப்பிடு நான் சாப்பிட முடிய 3 மணி நேரம் சாப்பிட மாட்டா சரி சாப்பிட்றோம் நம்ம வேலையை பார்க்க முடியும் நீங்க சாப்பிட்டீங்கள நான் சாப்பிடல என்னை நீங்க கேட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு அப்படின்னு கேட்பாங்க மறுசண்டை இருக்குது அப்படியா இந்த படம் பத்தி எத்தன் மகன் அப்படியே நான் அரிய தின்னு சாப்பிடு ஈரல் என்ன எம்க்கு பறந்து வந்துறாரு கரண்ட் எடுத்து ஒரே குத்துதான் அடி பத்தாதா பாருங்களே கொளுத்திடலாம் அடியா அந்த அருக்கு 2 கட்டு கத்தி இப்படி பிடிச்சு விட்டு இப்படி விட்டுருவேன் எனக்கு கையாவீங்கன்னா அங்கே கட்ட வரும் என்ன நடக்குதுங்க சரி இன்னைக்கு வீடியோ இல்லையே நினைச்சேன் கண்ட மட்டுமே எனக்கு வீடியோ இருக்காதுன்னு நினைச்சேன் பரவாயில்ல எப்படியோ தூரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து அங்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து முடிச்சாச்சு சுமித்ரா கோவத்தில் சமைச்சாலும் கொலை மாதம் சமைச்சிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் டாடா பாய் மழை வர